நான் உங்ககிட்ட ஒரு சின்ன நீதி கதையை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். என்ன நீதி அப்படின்னா, நட்பு. நட்புனா இந்த உலகத்தில் நிறைய பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க, உயிரையே கொடுக்குறாங்க, ஏதேதோ அந்த ரத்தம் கொடுக்குறாங்க, ஏதேதோ செய்கிறாங்க. ஆனால் எங்கள் கதையில் வர்றவங்க எப்படி அவங்க நட்பானாங்க, எப்படி அவங்க எதுக்காக அவங்க அந்த நட்பை வந்து சிறந்த முறையில் நம்ம சொல்கிறோன்றதுக்காக உதாரணமாக இருக்கிறாங்கன்றதுக்கு தான் இந்த கதை. அது வந்து உங்களுக்கும் வந்து அது நீதியாக அமைஞ்சு நீங்கள் அதை வந்து பின்பற்றி யார் கூட நட்பு பாராட்டினாலும் உண்மையான நட்பாக அது வந்து உயிரை கொடுக்குற நட்பாக நம்ம வந்து இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு ரவின்றவர் வாழ்ந்து வந்தார். அந்த ரவிக்கு வந்து கண்ணு வந்து ஒரு கண்ணு வந்து வேற ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு கண்ணு போயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, தான் தங்கைக்கு திருமணம் பண்ணணுன்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். சொந்தக்கார்கிட்டலாம் பேசுகிறார். அப்போ அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறது ஷங்கர்ன்ற ஒருத்தர். அந்த ஷங்கர்ன்றவர் யாருன்னா, இவருடைய திக்கு ஃப்ரெண்டுனா ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப நாளாக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவ்வளோ இழஞ்சி இருந்த நட்புக்காக அவர் என்ன சொல்கிறாரு, தங்கைக்கிட்ட பேசி அம்மா அப்பா கிட்ட பேசி நீ வந்து ஷங்கரை திருமணம் பண்ணிக்கணுன்றாரு இந்த ரவி. அப்போ என்ன பண்ணுறான், அந்த தங்கச்சியும் ஒத்துக்கிறாங்க. எல்லாம் ஒத்துட்டும் போது மாப்பிள்ளை வராரு. மாப்பிள்ளை பார்த்தா அவருக்கு ஒரு கண்ணு இல்லை. ஒரு கண்ணு இல்லாதவரை போய் இவ்வளோ பணம் வச்சு இவ்வளோ சொத்து வச்சுருக்க அந்த பொண்ணத்துக்கிட்டு போய் அங்கே கொடுக்குறியே, இது நியாயமான? அவங்க சொந்தக்கார சில பேர் இருப்பாங்க இல்லையா, இதுக்குன்னே கதை அடிக்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது இவன் சொல்கிறான், இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு இப்போ புரியாது, நான் வந்து அவனுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் திருமண டேட்டை நம்ம முடிவு பண்ணலான்னு திருமண டேட்டையும் முடிவு பண்ணிட்டாங்க. திருமணமும் வந்து மாதங்கள் ஓடின உடனே திருமண நாள் வந்தது. அதுக்கு முன்னாள் எல்லாரும் சொந்தக்காரங்க கூடியிருந்தாங்க. அப்போ இந்த ரவின்றவர் சொல்கிறாரு, எல்லாரும் இங்கே வாங்க, நான் ஏன் ஷங்கருக்கு அவர் வந்து கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன்றதுக்கு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். என்னன்னா, நான் இப்போ உங்களெல்லாம் நான் பார்க்குறேன்னா அதுக்கு வந்து காரணம் அவர் தான். அவர் ஒரு கண்ணை எடுத்து என் கையில் வந்து அந்த என்னுடைய முகத்தில் அதை ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவர் அந்த கண்ணை ஏன் இழந்தாருன்னா, ஆக்சிடெண்ட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் எனக்கு வந்து ஒரு கண்ணு போயிடுச்சு. அந்த ஒரு கண்ணு போனவுடனே டாக்டர்ஸ்லாம் யார் கண்ணு கண்டான சின்ன வயசாக இருக்க யார் கொடுப்பாங்க அப்படின்னு பேசும்போது என் ஃப்ரெண்டு அதான் அந்த சங்கர்ன்றவர் தானாக வந்து எனக்கு ஒரு கண்ணு இருந்தால் போதும், என் நண்பன் வந்து அந்த கண் இல்லாமல் வாழறதை என்னால் பார்க்க முடியாது, அதனால் என் கண்ணை அவனுக்கு பொருந்தினா ஒரு கண்ணை எடுத்து வச்சுருங்க, நான் ஒரு கண்ணை வச்சே பழச்சிக்கிறேன், எனக்கு முடியும் அப்படின்னு வைராகியமாக பேசி அந்த மருத்துவர்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணி தான் கண்ணை வந்து எடுத்து அந்த ஃப்ரெண்டுக்கு வச்சுட்டாங்க. அது ஆச்சு சில மாதங்கள், எல்லாரும் மறந்துட்டாங்க, கொஞ்சம் நாளே ஆகிப்போச்சு. அப்புறம் அதை வந்து இவர் மனசுலையே வச்சுருந்து ரவின்றவர் நம்மளுக்காக கண்ணை கொடுத்தான். அந்த கண் இல்லாதவனை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? அந்த பொண்ணுங்கள்லாம் தான் இப்போ வந்து அப்படி வேணும் இப்படி வேணும் அழகு வேணும் அது இது வேணும் பார்க்குதுங்க. கண் இல்லாதவன் யாரும் எந்த பெண்ணும் முன் வர மாட்டான். அப்படியானாலும் லேட் ஆகும். ஏன்? நம்மளுக்காக அந்த கண்ணை இழந்ததால் நம்ம தங்கச்சி அவனுக்கு கொடுத்து நம்ம குடும்பத்தோடு அவனை ஒருத்தவனை ஆக்கிக்கிட்டு நம்ம வந்து அவனை வாழ வைக்கணும்னு இவர் வந்து முடிவு பண்ணி அவங்க பெற்றோருங்கிட்ட பேசினார். இந்த இதுக்கு வந்து எனக்கு கண்ணு கொடுத்தவன் அவனுக்கு நான் வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னோன்னா அவங்க பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. தங்கச்சிக்கிட்ட பேசினா, அண்ணா நீ யாரை சொல்கிறியோ நம்ம திருமணம் பண்ணிக்கிறேன்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஒத்துக்குச்சு. இந்த மாதிரி உருவானது தான் இந்த கல்யாணம். அதனால் நான் சங்கருக்கு பொண்ணை கொடுக்க முடிவு பண்ணி அதை என் தங்கச்சியை நான் அவனுக்கு கொடுக்குறேன். அதாவது நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவன். நட்புனா ஐயோ பேசணுமா ஒரு சாப்பிட்டோமா போனோமான்னு வந்தோமான்னு இல்லாமல் தன்னுடைய உயிரையே சில பேர் கொடுப்பாங்க. அவன் உயிருக்கு பதிலாக இந்த உலகத்தையே பார்க்குற அந்த பார்வை, அந்த கண்ணை தான் இழந்து எனக்கு கொடுத்தான். ஒருத்தர் தங்கிட்ட இருக்கிறது நிறைய இருந்தால் ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஆனால் இவர் தான் இழந்து தன் கண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கண்ணில் நான் உலகத்தை பார்த்துக்கிறேன், என் ஃப்ரெண்டை நான் அதை மாதிரி பார்க்க விரும்பலை, அவனுக்கு இந்த கண்ணை கொடுக்குறேன்னு மருத்துவர்கிட்ட பேசி இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 2-3 மாதங்கள் கழிச்சு தான் ஒரு மருத்துவர் என்னை வழியில் பார்த்து உங்கள் ஃப்ரெண்டு தான் அந்த கண்ணை கொடுத்தாரு, அவரால் தான் நீங்கள் இன்றைக்கி உலகத்தையே பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னதோட்டு நான் எனக்கு புரிஞ்சுது இது உண்மை. அப்போ தான் வந்து சங்கரை போய் பார்த்தா அவனுக்கு ஒரு கண் இல்லை. அப்போ தான் முடிவு பண்ணேன், என் தங்கையை கொடுத்து அவனுடைய வாழ்வை வந்து பூரண சந்திரனா சூரிய வழி உள்ளவனா ஆக்கணும், என் தங்கச்சி அவனுக்கு வழிகாட்டியா ஒளிகாட்டியா இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி கொடுத்தேன். அதனால் நீங்கள்லாம் என்ன முடிவு பண்ணணும்னா, நட்பு அண்ணா நான் உயிரை கொடுத்தாதான் நட்பா அப்படிலாம் நினைக்காதீங்க.
உயிரை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தால் உயிரை கொடுங்க, கண்ணை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தால் கண்ணை கொடுங்க. இல்லை ஏதோ ஷேர் பண்ணின்னு சாப்பிட்டுன்னு உண்மையாக இருங்க, நட்புக்கு இலக்கணமாக இருங்க. அந்த மாதிரி இருக்கணுன்றதான் இந்த கதையினுடைய நீதி. தனக்கு கண்ணு கொடுத்தவனுக்கு வாழ்க்கையே கொடுத்தாரு. அவன் அன்னைக்கு கண்ணு கொடுக்கும்போது அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு அவர் நினைக்கவே இல்லை. ஆனால் அது அவன் மனசுலேயே தோன்றி, ரவி மனசுலேயே தோன்றி, நல்லவன் அவனும் நல்லவன், ரவியும் நல்லவர், சங்கரும் நல்லவர், 2 பேரும் நல்லவராக இருக்கிறதோடு தான் இந்த கதைக்கு ஒரு நல்ல முடிவும் ஏற்பட்டது. நட்புக்கு அவங்க இலக்கணமாக இருந்தாங்க. நீங்களும் யாரோட நட்பு ஏற்படுத்திக்கினாலும் அவங்கக்கிட்ட உண்மையாக உயிரே கொடுத்து அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செய்யுங்க. உண்மையாக இருங்க, முன்ன விட்டு பின்ன விட்டு பேசாதீங்க. நல்ல நட்புக்கு இலக்கணமாக திகழுங்க என்பது தான் என் ஆசை. நன்றிங்க.